வருவார்கள் போவார்கள். ஆனால் என் பயணம் தொடர்ந்து சொல்லியிருக்காரு. இப்ப நீ அதை பேசும்போது பொது கட்சி ஆரம்பிக்க போறாரு. மல்லை சத்யா வாழ்க வளர்க. வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு பொறுத்தவரை நான் நாடாளுமன்றத்தில் அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை குறித்து நான் விரிவாக பேசினேன். அது இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் ஒரு சட்டம். அந்த சட்டத்தை திரும்பி பெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கருத்தை ஆழமாக பதிவு செய்தது. தொடர்ந்து இதுபோன்ற அதாவது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டிஸ் மொத்தத்தில் அவங்க அனைவரையும் அச்சுறுத்தும் விதமாக ஒன்றிய பாஜக அரசு பல சட்டங்களை கொண்டு வருகின்றது. குறிப்பாக ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கும் விதமாக 130th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 130வது அரசியல் சாசன சட்ட அந்த திருத்தம் அதன் மூலமாக அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் நீதிமன்றத்தில் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படாமல் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுதே அவர் பதவியை பறிக்கலாம். அது அமைச்சர் பதவி, முதலமைச்சர் எந்த பதவியும் பறிக்கலாம் என்ற ஒரு ஜனநாயகத்தை குழிதோண்டு புதைக்கும் விதமாக ஒரு மசோதாவை இந்த அரசு ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுபோன்ற பல விஷயங்கள் இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல, இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல என்பதை நாங்கள் எங்கள் மாநாட்டில் நாங்கள் அழுத்தமாக அந்த கருத்தை பதிவு செய்தோம். இதுபோன்ற விஷயங்கள் ஜனநாயகத்துக்கு புறம்பான விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசு செஞ்சுட்டு தான் இருக்கு. அதுக்கு தொடர்ந்து மதிமுக எதிர்க்கும். கொள்கை ரீதியான வேறுபாடு இருக்கா? நாங்க இரண்டுமே திராவிட இயக்கங்கள் தான். திமுக பிறந்ததுதான் மதிமுக. கொள்கை ரீதியா பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஆனால் நாங்க சொல்ற மாதிரி நீங்க திமுக மதிமுக மாத்திரம் கிடையாது. காங்கிரஸ் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நாங்க ஒரு விஷயத்துல நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். நாங்க அந்த விஷயம் பொறுத்திருக்கீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் பொறுத்திருக்கேன் மற்ற வட மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்திருக்கேன் இந்த மதவாத சக்திகள் இது இங்க தலையெடுத்துட கூடாதுங்கிறதுல இருக்கிறோம். அதனால நாங்க மறுபடியும் அதான் சொல்றேன். நாங்க கொள்கை ரீதியா எல்லாத்திலையும் முக்கியமான இதுல நாங்க ஒன்றுபட்டு இருக்கிறோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. என்ன காரணம்? எது தனித்தனியா இல்ல நீங்க அதாவது நண்பர் பொறுத்தவரைக்கும் அவர் ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு பாத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். நன்றி.